எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ இது 11வது சிடி ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் 10 சிடியில் பார்த்த மேட்ரு வந்து அது தியரி பேஸ் பண்ணி நம்ம படித்தோம். இனிமேல் வரக்கூடிய சிடிஸ் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் மெத்தடில் டீச்சிங் இருக்கும். அதாவது இதை பார்த்து நீங்கள் படிச்சுட்டே வரும்போது யூ வில் ஃபீல் தட் யூ ஆர் பிகமிங் எ லிட்டில் வைசர். கொஞ்சம் அறிவு கூடின மாதிரி இருக்கும். ஏன்னா சில துணுக்குகளும் இடையில சில ப்ராக்டிக்கல் ஐட்டம்ஸ் லாங்குவேஜுக்கு தேவை உள்ளது இதில் கொடுக்கப்படும். முதல்ல நம்ம டென்ஸ் எல்லாம் படித்தோம். 12 டென்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக படித்தோம். இப்போ அதை சமப் பண்ணி அந்த 12 டென்ஸும் சமப் பண்ணி நம்ம பார்ப்போம். அதை தனியாக பார்க்கும்போது நம்ம ஒவ்வொன்றா ஒரு இடத்துல ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்தோம், பிறகு பாஸ்ட், ஃபியூச்சர், டூ, டஸ், டிட், வில், ஷால், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டென்ஸ் am, is, are, was, were, will be, shall be, இப்படி எல்லாம் பார்த்தோம். அப்போ ஒன்னிக்கும் போது நான் ஒரே இடத்துல எல்லாம் கொண்டு வரேன். சமப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நான் காணிச்சு தரேன். அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஓஹோ எது யார் யார் கூட சேருவாங்க, யார் யார் கூட சேர மாட்டாங்கன்னு உங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ டு பிகின் வித் ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ரெசென்ட் டென்ஸ். நீங்க டென்ஸை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது ப்ரெசென்ட் டென்ஸ் PRESENT ப்ரெசென்ட் டென்ஸ்னு ஒன்று டென்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம படிக்கிறோம். இந்த ப்ரெசென்ட் டென்ஸ் நம்ம படிக்கும்போது இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா ப்ரெசென்ட் டென்ஸுக்கு வேர்டே எடுத்துட்டோமே, ரைட் என்று படித்தோம். ரைட் படிச்சிட்டோம், சரிதானா? அடுத்தாலே பாஸ்ட் டென்ஸ். இடத்தை கொஞ்சம் சுருக்கிக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் wrote, WROTE wrote, ரைட். அப்போ நம்ம ஜெனரலா படிக்கும்போது ரைட், ரோட், ரிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் படிப்போம். கம், கேம், கம், கோ, வெண்ட், கான், see, saw, seen, tell, told, told, give, gave, given. அப்படி படிக்கும்போது மாணவர்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சின்ன பிரச்சனை. ப்ரெசென்ட் டென்ஸ் நீங்க சொல்லி தாரீங்க ஐ ரைட் எ லெட்டர், பாஸ்ட் டென்ஸ் சொல்லி தாரீங்க ஐ ரோட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், ஐ ரைட் எ லெட்டர். பாஸ்ட் டென்ஸ் நான் ஒரு கடிதம் எழுதினேன், ஐ ரோட் எ லெட்டர். அப்போ ரிட்டன் இருந்தா ஐ வில் ரிட்டன் மாணவர்கள் திங்க் பண்றாங்க. அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, அது அவங்களுக்கு ஒரு ஒரு மாயையா இருக்கு. பர்டிகுலர்லி சின்ன கிளாஸஸ்ல படிக்கும்போது நான் பாருங்க பழையபடி இங்க இருந்து எழுதுறேன். ப்ரெசென்ட் டென்ஸ் ரைட், ரைட். பாஸ்ட் டென்ஸ் past tense wrote. அப்போ மூணாவது நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் போட்டுருவோம். FUTURE ஃபியூச்சர் டென்ஸ். ஏன்னா நம்ம படிக்கும்போது இந்த ஆர்டர்ல தான் படிக்கிறோம். ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இது ரைட், ரோட். இதுல என்ன செய்யறோம்னா will and shall, ரைட். இது ப்ரெசென்ட் verb தான் வரணும். இப்போ இந்த ஆர்டர்ல மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம்னா அது ஈஸியா இருக்கும். ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இப்படி போடாம ரைட், ரோட், ரிட்டன், டேக், டுக், டேக்கன் சொல்றதுனால ப்ராப்ளம். இதே நம்ம அப்படியே ஃபார்மேட்ல பார்ப்போம். எழுதுகிறேன், ஐ வந்தாச்சுன்னா ஐ ரைட், நான் எழுதுகிறேன். நான் எழுதினேன், ஐ ரோட். நான் எழுதுவேன், ஐ வில் ரைட். பாருங்க வில் சேர்த்துக்கணும் போடும். ஐ வில் ரைட். அப்போ ஐ ரைட் நான் எழுதுகிறேன், ஐ வில் ரைட்னா நான் எழுதுவேன். சார் ஐக்கும் விக்கும் ஷல்லு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்வது சரியில்லை. இப்போ வந்து ஷல் சொன்னா தவறு இல்லை, வில்லே பயன்படுத்திக்கலாம் டைரக்டா. ஸோ நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதினேன், நான் ஒரு கடிதம் எழுதுவேன். இதுலேயே போட்டுக்கிறோங்க. ஐ வில் ரைட், ஐ ஷல் ரைட், ஐ வில் ரைட் எ லெட்டர். இப்போ நெகட்டிவ்க்கு வருவோம். நான் ஒரு கடிதம் எழுதுவதில்லை. இதுலயே நீங்க ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர், டோன்ட் ரைட்,
நான் ஒரு கடிதம் எழுதுவதில்லை. ஐ டோன்ட் ரைட் ஏ லெட்டர். நான் எழுதுவதில்லை, நான் எழுதுகிறேன். நான் எழுதுவதில்லை, ரைட்? நான் எழுதுகிறேன், நான் எழுதுவதில்லை. அப்போ நான் எழுதினேன்னு சொன்னோம். ஐ ரோட். நான் எழுதவில்லைக்கு பாருங்க, ஐ டிடின்ட், டிஐடிஎன்டி, ஐ டிடின்ட் ரைட். நான் எழுதவில்லை. அப்ப இங்க ஃபியூச்சர்ல வந்து இங்க பாருங்க டூ நாட் தான் டோன்ட் ஆச்சு. இதை பாருங்க, நல்லா டூ நாட் இருக்கு இல்லையா, இந்த டூ நாட்டுக்கு தான் சுருக்கி இந்த ஓ எடுத்துட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டுரும். டோன்ட். அப்பாஸ்ட்ரஃபிக்கு ஸ்பெல்லிங் ட்ரை பண்ணுங்க. அப்பாஸ்ட்ரஃபி, அப்பாஸ்ட்ரஃபி, அப்பாஸ்ட்ரஃபி எழுதிக்கிடுங்க தனியா. ஏபிஓஎஸ் மூணா பிரிச்சுக்கிடுங்க. டிஆர்ஓ பிஹெச்இ, அப்பாஸ்ட்ரஃபி. அப்போ ஒரு இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டோம்னா பர்டிகுலர்லி அந்த இடத்துல ஏதோ லெட்டர்ஸ் மிஸ்ஸிங் ஆகும் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓ மிஸ்ஸிங் இருக்கு, டோன்ட். அப்போ டிட் நாட் தான் டிடின்ட் ஆச்சு பாருங்க. டிட் நாட், இதுலயும் ஓ எடுத்துட்டோம். ஓ எடுத்துட்டு டிடின்ட் போடுறோம் அப்பாஸ்ட்ரஃபி போட்ட உடனே. அப்போ அந்த ஏதோ சம் லெட்டர் மிஸ்ஸிங் இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஃபியூச்சர் டென்ஸ்ல பாருங்க, இதுல எப்படி வந்திருக்கணும்? ஐ வில் போட்டு வில்லின்ட்டுனல்ல வரணும், அப்படியெல்லாம் வரணும். இப்படி போடுவதில்லை. இதான் ஆங்கிலத்தில் உள்ள ஒரு குறைபாடு என்று சொல்லலாம். எப்படின்னா இட் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட். அது வந்து ஒரே மாதிரியா இருக்காது. ஒரு இடத்துல ஒரு மாதிரியா இருக்கும், மற்ற இடத்துல வேற மாதிரியா இருக்கும். இங்க பாருங்க, வெறும் ஓ மட்டும் நீக்கி இருக்கும், டோன்ட்லயும் டிடின்ட்லயும். இதுல ஐ won't ஆயிடுது, IWONT. பாருங்க எந்த விதத்துல இது நம்ம கணக்குல கொண்டு வர முடியும்? ஐ won't, உச்சரிப்பு கவனிங்க. won't, won't, ஐ won't write, நான் எழுத மாட்டேன். ஐ won't write. so ஐ don't write, நான் எழுதுவதில்லை. ஐ didn't write, நான் எழுதவில்லை. ஐ won't write, நான் எழுத மாட்டேன். இதே இப்போ क्वेश्चन மாத்துவோம். ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். தமிழ்ல நீங்க வேணா எழுதிக்கிடுங்க, ஏன்னா தமிழ்ல நான் எழுதும்போது லேட் ஆகும் இல்லையா. ஐ ரைட், நான் எழுதுகிறேன். ஏற்கனவே ஆரம்பத்தில் அந்த 10 CDல தமிழ்லையும் சொல்லியிருக்கோம். ஐ ரைட், நான் எழுதுகிறேன். இதை क्वेश्चन மாத்தணும். தமிழ்ல பாருங்க, நான் எழுதுகிறேன். ஏற்கனவே இது முதல்லயே படிச்சோம்னா. இது சாதாரண பாருங்க, ஒரு உடன்பாட்டு வாக்கியம், நான் எழுதுகிறேன். இதை சாதாரண வினாவா மாத்தணும்னா கடைசியில் ஒரு ஆ சேர்க்க வேண்டும் சொன்னோம். நான் எழுதுகிறேன், நான் எழுதுகிறேனா, இந்த ஆதாங்க இங்க டூ ஐ ரைட். டூ ஐ ரைட் லெட்டர் என்ன வேணாலும் போட்டுக்கணும். டூ ஐ ரைட், நான் எழுதுகிறேனா, क्वेश्चन மாறிட்டா. டூ ஐ ரைட், ஐ ரைட், நான் எழுதுகிறேன். ஐ டோன்ட் ரைட், நான் எழுதுவதில்லை. டூ ஐ ரைட், நான் எழுதுகிறேனா. அதே மாதிரி இங்க பாஸ்ட் டென்ஸ், ஐ ரோட், நான் எழுதினேன். ஐ டிடின்ட் ரைட், நான் எழுதவில்லை. பழையபடி நான் எழுதினேன், நான் எழுதினேனா, அந்த இங்க வருது டிட் ஐ ரைட். டிட் ஐ ரைட், நான் எழுதினேனா. டிட் ஐ ரைட், நான் எழுதினேனா வந்துட்டா. இப்போ ஃபியூச்சருக்கு பார்ப்போம். ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். ஐ won't ரைட், நான் எழுத மாட்டேன். இனிமேல் வரக்கூடிய டென்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு மிக மிக ஈஸியாகவே நீங்க क्वेश्चन மாத்தினா. எப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த துணைவினை வில்லை கொண்டு வந்து முதல்ல ஐ won't ரைட், இதை இங்க கொண்டு வந்துட்டா क्वेश्चन. வில் ஐ ரைட், வில் ஐ ரைட், நான் எழுதுவேனா. ஐ வில் ரைட், ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். ஐ won't ரைட், வில் ஐ ரைட், நான் எழுதுவேனா. ஐ ஷல் ரைட், நான் எழுதுவேன். ஐ ஷான்ட் ரைட். அப்போ ஷல் நாட்டுக்கு பாஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் பாருங்க. ஷல் நாட் இருக்குல்ல, SHALLNOT, நாட். இதை எழுதும்போது SHANT, உச்சரிவு பாருங்க. ஷான்ட் எங்க இருக்கு? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, வேற மாதிரியா இருக்கு. ஐ ஷல் ரைட், நான் எழுதுவேன். ஐ ஷான்ட் ரைட், ஷல் ஐ ரைட், நான் எழுதுவேனா. ஐ ஷான்ட் ரைட், ஷல் ஐ ரைட். ஓகே, இப்போ இது பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் பார்த்தோம். அதே மாதிரி இதை நீங்க இதே செட்ல பாருங்க. அடுத்தால கண்டினியூஸ் டென்ஸ் இதுலயே பார்ப்போம். இப்போ ஒரு செட் உங்களுக்கு முடிஞ்சிட்டு, இதே நான் வந்து
ஐக்கு பதிலாக ஒரே மாதிரி கூட ஒருக்கா சொல்லிடுறேன். ஒரு ஜஸ்ட் ரஃப்லி ஐ முடிஞ்சாச்சு. அடுத்தால வி. நான் ஸ்பீடா சொல்றேன் பாருங்க. நாம் எழுதுகிறோம். வி ரைட். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுங்க. வி ரைட் எ லெட்டர். நாம் பாடுகிறோம். வி சிங். நாம் நடக்கிறோம். வி வாக். நாம் பேசுகிறோம். வி டாக். இந்த மாதிரி சேர்த்துட்டே போகலாம். நீங்க சப்ஜெக்ட் போடணும், அதுக்கு பக்கத்தில் ப்ரெசென்ட் வேர்ப். வி ரைட். நாம் எழுதுகிறோம். நாம் எழுதுவதில்லை. வி டோன்ட் ரைட். நாம் எழுதுவதில்லை. நாம் எழுதுகிறோமா? டூ வி ரைட்? பாஸ்ட் டென்ஸ். நாம் எழுதினோம். வி ரோட். நாம் எழுதவில்லை. வி டிடன்ட் ரைட். நாம் எழுதினோமா? டிட் வி ரைட்? ஃபியூச்சர். நாம் எழுதுவோம். வி வில் ரைட். நாம் எழுத மாட்டோம். வி won't ரைட். நாம் எழுதுவோமா? வில் வி ரைட்? அடுத்தால யூ. நீ எழுதுகிறாய். யூ ரைட். நீ எழுதுவதில்லை. யூ டோன்ட் ரைட். நீ எழுதுகிறாயா? டு யூ ரைட்? பாஸ்ட் டென்ஸ். நீ எழுதினாய். யூ ரோட். நீ எழுதவில்லை. யூ டிடன்ட் ரைட். நீ எழுதினாயா? டிட் யூ ரைட்? அப்போ ஃபியூச்சர். நீ எழுதுவாய். யூ வில் ரைட். நீ எழுத மாட்டாய். யூ won't ரைட். நீ எழுதுவாயா? வில் யூ ரைட்? ஓகே. அப்போ ஹி ஷி இட் வரும்போது பிரசன்ட் மாத்திரம் மாறும், மீதி எல்லாம் அதே தான். அவன் எழுதுகிறான். ஹி ரைட்ஸ். அப்போ பாருங்க, ஹி ஷி இட் வரும்போது ஏற்கனவே நம்மளுடைய முதல் சிடி ரெண்டாவது சிடியில் பார்த்தோம். அவன் எழுதுகிறான். கிரான், கிராள், கிரது வரும்போது ஹி ரைட்ஸ். ஒரு எஸ்ஓ வேர்புக்கு பக்கத்தில் இஎஸ்ஓ சேரும். கோ வந்தா கோஸ். ஈட் ஈட்ஸ். கம் கம்ஸ். அப்படி அவன் எழுதுகிறான். ஹி ரைட்ஸ். அவன் எழுதுவதில்லை. ஹி டசன்ட் ரைட். அவன் எழுதுகிறானா? டஸ் ஹி ரைட்? அவன் எழுதினான். பாஸ்ட் வேர்ப். ஹி ரோட். அவன் எழுதவில்லை. ஹி டிடன்ட் ரைட். அவன் எழுதினானா? டிட் ஹி ரைட்? ஃபியூச்சர். அவன் எழுதுவான். ஹி வில் ரைட். அவன் எழுத மாட்டான். ஹி won't ரைட். அவன் எழுதுவானா? வில் ஹி ரைட்? ஷீக்கும் இட்டுக்கும் அதே தான். அதே மாதிரி தே. அவர்கள் எழுதுகிறார்கள். தே ரைட். அவர்கள் எழுதுவதில்லை. தே டோன்ட் ரைட். அவர்கள் எழுதுகிறார்களா? டூ தே ரைட்? அவர்கள் எழுதினார்கள். தே ரோட். அவர்கள் எழுதவில்லை. தே டிடன்ட் ரைட். அவர்கள் எழுதினார்களா? டிட் தே ரைட்? அவர்கள் எழுதுவார்கள். ஃபியூச்சர் டென்ஸ். அவர்கள் நாளை ஒரு பாடல் எழுதுவார்கள். தே வில் ரைட் ஏ சாங் டுமாரோ. அவர்கள் நாளை ஒரு பாடல் எழுத மாட்டார்கள். தே won't ரைட் ஏ சாங் டுமாரோ. அவர்கள் நாளை ஒரு பாடல் எழுதுவார்களா? வில் தே ரைட் ஏ சாங் டுமாரோ. அப்ப இது பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் ஆச்சு. அடுத்தாலே பாருங்க, அதுக்கு அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தாலே கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்க. CONTINUOUS கண்டினியூஸ் டென்ஸ். இதை ஒரே சார்ட்ல கொண்டு வந்துடலாம். கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ். இதை ஸ்பெல்லிங் பாருங்க. CONTINUOUS கண்டினியூஸ் டென்ஸ். இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி அதை கொண்டு வரோம்னா, இதுல என்னெல்லாம் வரும் பாருங்க. am, is, are. அடுத்தால was, were, will be, shall be. will அல்லது shall be வரும். will be, shall be. இவங்க இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். இந்த இடத்துல உங்களுக்கு டூஓ, டஸ்ஓ, டிட்டோ, வெறும் வில்லோ வராது. அப்போ இந்த கண்டிஷன், அதாவது இதுக்கு மீனிங் தமிழ்ல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி இந்த உங்களுக்கு தகராறே வராது. உதாரணத்துக்கு பாருங்க, ஐ கொஞ்சம் விரிவாகவே எழுதுவோம். ஆம். நம்ம ஒரே இடத்துல படிச்சோம்னா உங்களுக்கு அந்த சமப் பண்றதுனால எல்லாம் செட்டப் ஆயிடும் உங்களுக்கு. அந்த மூணு படிச்சோம். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், கண்டினியூஸ். ஐ ஆம் தமிழ்ல என்ன மீனிங்? இதுக்கு நான் இருக்கிறேன். இதுல என்ன வரும்னா ரைட்டிங். WRITING. இதுல உங்களுக்கு ING ஃபார்ம் வந்துடும். எந்த வேர்ப் இருந்தாலும் ரைட்டிங், ஈட்டிங், மீட்டிங், ஸ்டடியிங், வாக்கிங், ஸ்லீப்பிங், ரைட், ரன்னிங், என்ன வந்தாலும் ING வந்துடும். ஐ ஆம் ரைட்டிங். நான் பாருங்க, ஏற்கனவே இந்த ING வந்தா கொண்டு என்ற மீனிங். கொண்டு.
கொண்டு, எழுதி கொண்டு. ஆம் இருக்கிறேன், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இருக்கிறேன், இருக்கிறேன். இதே நீங்க மனசுல வச்சுக்கிட்டா இது நான். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஆம், ஐ ஆம், ஆம் முதல்ல வந்துடுது, எழுதி கொண்டு பின்னாலே வருது. தமிழ்ல நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். தமிழ்ல வினா பின்னாலே போயிடும். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன நீங்க வேர்ப் மாத்தினாலும் இதே தான். ஐ ஆம் வாட்சிங், ஐ ஆம் வாட்சிங், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் வாட்சிங் டிவி, நான் டெலிவிஷன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த டிவிக்கு உச்சரிப்பை கொஞ்சம் கவனிங்க. நீங்க இந்த இந்த ஜென்ரலா நான் எப்படி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே டெலிவிஷன் சொல்லுவாங்க. அதே டெலிவிஷன் கிடையாதுங்க, இந்த ஷா கிடையாது. எல்லாமே டெலிவிஷன், அது தவறு. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட் நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியாமலே போயிடுது. ஒரு சில இடங்களை அறியாம கரெக்டா உச்சரிக்கிறோம். பட் அந்த சவுண்ட் என்னன்னா ழா என்ற ஒரு சவுண்ட் இருக்கு. ழா இங்க நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி ழா, பழத்துக்குள்ள ழா இருக்குல்ல, அதுபோல ஆங்கிலத்தில் ழா என்ற உச்சரிப்பு ஒன்று இருக்கிறது. ழா. டெலிவிஷன், டெலிவிஷன், டெலிவிஷன் ஜென்ரலா எப்படி சொல்லுவோம்? டெலிவிஷன். அது ஷா கிடையாது. திஸ் இஸ் நாட் ஷா. இதுக்கு நம்ம ஃபோனெட்டிக் சிம்பிள்ஸ்ல இப்படி போடுவாங்க ஷா. இது எங்கெல்லாம் ஜென்ரலா வரக்கூடியதுன்னா பிளேஷர், பிளேஷர், மெஷர், மெஷர்மெண்ட் எடுத்தாச்சா, அதுக்கு ஜென்ரலா மெஷர்மெண்ட் எடுத்தாச்சான்னு சொல்லக்கூடாது. மெஷர்மெண்ட், டெலிவிஷன், மெஷர்மெண்ட், லேஷர், லேஷர் டைம் இருந்தாங்க. லேஷர் இருந்தா வாப்பா அப்படி சொல்லக்கூடாது. லேஷர், நாளைக்கு உங்களுக்கு லேஷர் டைம் கிடைச்சா வாங்கலேன். லேஷர்லி யூ கம், லேஷர்லி, லேஷர், பிளேஷர், மெஷர். விஷன், பார்வைக்கு விஷன், அது விஷன் சொல்லக்கூடாது. டெலிவிஷன். ஸோ ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன், ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன். அது பாருங்க விஷன், டெலிவிஷன், அது டெலிவிஷன் கிடையாது. ஓகே, ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன், நான் டெலிவிஷன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த கொண்டுன்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? அப்போ ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். நெகட்டிவ் போடணும்னா வெறும் நாட் மட்டும் சேர்த்தா, இனி உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் இதே தான். நெகட்டிவ்க்கு நாட் சேர்ப்பீங்க, கொஸ்டினுக்கு இந்த துணை வினை முதல்ல வந்துட்டா கொஸ்டின் ஆயிடும். இனி படிக்கக்கூடிய அத்தனை டென்ஸ்க்கும் ஃபியூச்சர்ல இருந்து வந்துடுது. இது நெகட்டிவ் பாருங்க. ஐ ஆம் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஆம். இது ஐ ஆம் நாட், இது ஐ ஆம் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்மே கிடையாதுங்க. அமெண்ட் ஒன்னும் சொல்லிடக்கூடாது. ஐ ஆம் நாட் ரைட்டிங், ஐ ஆம் நாட் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கவில்லை, நான் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஆம் என்றால் இருக்கிறேன், இருக்கிறேன் இல்லை, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் இல்லை, நான் எழுதி கொண்டு இருக்கவில்லை. கொஸ்டினுக்கு ஏற்கனவே சொன்னேன், எழுதி கொண்டு இருக்கிறேன்னா ஆம் முதல்ல கொண்டு வந்துருவோம். ஆம் ஐ ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருக்கிறேனா, இதே தான் முடிஞ்சு. அதால நான் ரஃபா இப்போ சொல்லிட்டே வரேன். அடுத்தாலே ஒவ்வொன்றும் சப்ஜெக்டை மாத்திக்கிடும். ஐ ஆம் முடிஞ்சுதா? அடுத்தாலே பாருங்க, வி ஆர் ரைட்டிங். வி வந்ததுனால ப்ளூரல், நாம், வி ஆர். இதுக்கு மீனிங் அங்கே ஆம்னா இருக்கிறேன், இது இருக்கிறோம், நாம் இருக்கிறோம். வி ஆர் ரைட்டிங், நாம் இருக்கிறோம். வி ஆர் ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங், நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம். இதை கொண்டு தான் வரும் ரைட்டிங். வி ஆர் ரைட்டிங், நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம். ஆருக்கு மீனிங் இருக்கிறோம். நெகட்டிவ்க்கு என்ன ஈஸி, வி என் டி சேர்த்துட்டா போறோம். இதுக்கு உச்சரிவு பாருங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 4வது சிடியில் பார்த்தோம் போல இருக்கு. இதை சொல்லி ஆர் நாட்க்கு ஷார்ட் ஃபார்ம் வி அரண்ட் சொல்லக்கூடாது. நம்ம அப்படிதான் ஸ்கூல்ல படித்தோம். வி அரண்ட் ரைட்டிங் கிடையாது. வி ஆர்ட் ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங், வி ஆர்ட் ரைட்டிங். என்ன சார் ஆண்ட்னு சொன்னா மாமி இல்லையா? மாமியே தான். பாருங்க, AUNT, மாமிக்குள்ள ஆண்ட் இருக்குல்லவா, இந்த ஆண்ட்டும் ARENT, ஆர் நாட், ரெண்டுமே ஆண்ட் தாங்க, ஒரே உச்சரிப்பு. நீங்க ஆக்ஸ்போர்ட் ஆண்ட், நீங்க ஆக்ஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒருக்கா சொல்லிடுறேன், அது ஆக்ஸ்போர்ட், OXFORD, ஆக்ஸ்போர்ட் சொல்லக்கூடாது. நம்ம
நாங்களும் ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வாங்கியிருக்கோம் சொல்லக்கூடாது, தவறு. ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி. ஓகே, ஆக்ஸ்போர்ட் தான் சொல்லணும். இதுக்கு இந்த டிக்ஷனரி இங்கே இருக்கு, நான் காணிக்கிறேன் பாருங்க. ஆக்ஸ்போர்ட் சொல்லணும் இதுக்கு. இது ஆக்ஸ்போர்ட் கிடையாது, இது ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட். ஸோ அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க மாமிக்கும் ஒரே உச்சரிப்பு இருக்கும். எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஃபவுனெட்டிக் சிம்பிள்ஸ்ல ஆண்ட் இப்படி எழுதியிருப்பாங்க. ஆண்ட் ஃபவுனெட்டிக் சிம்பிள்ஸ்ல அது நீங்க ஃபவுனெட்டிக்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஃபனெட்டிக்ஸ், அதாவது உச்சரிப்பு முறை, ஸ்டடி ஆஃப் சவுண்ட். ஆண்ட், ரைட். ஸோ மாமிக்கும் ஆர் நாட்டுக்கும் ஒரே உச்சரிப்பு. தே ஆர் ரைட்டிங், தே ஆர்ன்ட் ரைட்டிங். இனி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தே ஆர்ன்ட் சொல்லக்கூடாது, ஆக்ஸ்போர்ட் என்று சொல்லணும். ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி என்று உச்சரிக்காதீங்க. வி ஆர் ரைட்டிங், வி ஆர்ன்ட் ரைட்டிங். நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம், வி ஆர் ரைட்டிங். நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம் இல்லை, நாம் எழுதி கொண்டு இருக்கவில்லை. கொஸ்டின் பழையபடி பாருங்க. ஆர் வி ரைட்டிங், ஆர் வி ரைட்டிங். நாம் எழுதி கொண்டு இருக்கிறோமா? ஆர் வி ரைட்டிங், நாம் எழுதி கொண்டு இருக்கிறோமா? இதை நீங்க பேசும்போது கொஞ்சம் கூட ஸ்டைலா, ஆர் வி ரைட்டிங், ஆர் வி ரைட்டிங், ஆர் வி வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட். இது ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட்? எஸ், ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட். இது ஆங்கிலம் இல்லை. நீங்க கேட்கும்போது ஆங்கிலம் வந்து ஒரு சாஃப்ட் மொழி ஆகும், அடிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. ஆர் யூ வெயிட்டிங், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட்? எஸ், I am waiting for the passport. No, I am not waiting for the passport. இதை விட்டுட்டு are you waiting for the passport? Yes, I am waiting for the passport. இது வந்து பேசக்கூடிய ஆங்கிலம் இல்லை, இது சும்மா நம்ம ஒப்பிக்கக்கூடியது. அதாவது ஸ்கூல்ஸ்ல படிக்கும்போது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பேசும்போது ஆங்கிலம் வந்து are you waiting for the visa? அது பாருங்க, VISA. இது விசா கிடையாது, இதுக்கு உச்சரி பாருங்க, வீசா. அதே மாதிரி வீசா, இது சொல்லுங்களேன், வீசா. வீசா, விசா அப்படி சொல்லக்கூடாது, வீசா, வீசா. அதே போல ஒரு ஒரு வேர்ட் அடிக்கடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவது உண்டு லைவ் ப்ரோக்ராம்ல. இந்த வீடியோ கேமரா, அது வீடியோன்னு எழுதி போட்டிருக்காங்க. வீடியோ தவறு, வீடியோ, வீடியோ ரெக்கார்டிங். இங்க போய் சொல்றது ஒருத்தரும் சொல்ல மாட்டேன், எப்படி வீன்னு சுத்தி போட்டிருக்கான். வீடியோ தவறு, வீடியோ, வீடியோ, வீடியோ கேமரா. சரி, கேமரா சொல்றாங்க, ப்ளூரல் கேமராஸ் சொல்லக்கூடாது, கேமராஸ். we have a camera, we have two cameras, we have a camera, we have two cameras. z ல முடியணும் கேமராஸ். இங்க நம்ம சொல்றது we have one camera, we have two cameras. எங்க போய் சொல்றது? அதே மாதிரி பாருங்க, பனானா, பழத்துக்கு என்ன சொல்வீங்க? வாழைப்பழம், பனானா. நல்லா பாருங்க, கவனிச்சுக்கிடுங்க. BANANA பாருங்க. இது வந்து ப, நா. மூணாவது ஏ வந்து அ. பனானா இப்படிதான் வச்சிருக்கேன், பனானா. I bought a banana, I bought two bananas. Z என்று உச்சரிக்கணுங்க. I bought a banana, I bought two bananas. நம்ம சொல்றது I bought a banana, I bought two bananas. bananas இப்படி சொல்றீங்க, நாஸ் இப்படி சொல்லக்கூடாது. I bought, I had சாப்பிட்டேன். I had a banana, நான் ஒரு banana சாப்பிட்டேன். I ate two bananas. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க. அது ரைட்டோ ராங்கோ அது ரெண்டாவது நம்ம டிசைட் பண்ணுவோம். we have a camera, we have two cameras, we have two cameras. வெளியே போய் சொன்ன, சார் இது கொஞ்சம் புதுசா இருக்க, இது வேற லண்டன்ல படிச்சாதான் வரும் போல. அப்படி கிடையாதுங்க, இங்க உள்ள குக் கிராமத்தில் படிக்கக்கூடிய ஸ்கூல்லையும் இப்படிதான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் ஆங்கிலம். இது வந்து எங்கேயுமே சொல்லி கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரைட்? இப்போ are we writing, நாம் எழுதி கொண்டு இருக்கிறோமா? டியூனே பாருங்க, are we writing? Yes, we are writing. No, we aren't writing. we முடிஞ்சு. அடுத்தாலே பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா sum up. அப்போ உங்களுக்கு அந்த டவுட்டே போயிடும் எங்கெல்லாம் இது வருதுன்னு. அடுத்தாலே யூ வருது. யூ
யூ ஆர், நீ இருக்கிறாய். இந்த இடத்துல ஆர்க் மீனிங் இருக்கிறாய். யூ ஆர் வெயிட்டிங் போடுவோமே, ஒரு வேர்பை மாற்றும், வெயிட்டிங். நீ காத்து கொண்டு இருக்கிறாய். பாருங்க, ஐஎன்ஜி வந்தா காத்து கொண்டு. ஆர் இருக்கிறாய். யூ ஆர்ட் வெயிட்டிங், நீ காத்து கொண்டு இருக்கவில்லை. என்டி சேதாச்சு. ஆண்ட். யூ ஆர்ட் வெயிட்டிங், நீ காத்து கொண்டு இருக்கிறாயா? ஆர் யூ வெயிட்டிங்? ஆர் யூ வெயிட்டிங்? நீங்க இது கூட அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ பெக் யுவர் பார்டன், ஆர் யூ வெயிட்டிங், நீ காத்து கொண்டு இருக்கிறாயா? இதே தான் புளூரலுக்கும். நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுல ஆர் வந்து அதே ஆர் தான் வரும். யூ ஆர் வெயிட்டிங், நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்கள். யூ ஆர்ட் வெயிட்டிங், நீங்கள் காத்து கொண்டு இருக்கவில்லை. ஆர் யூ வெயிட்டிங், நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? ரைட். அடுத்தாலே ஹி ஷி இட். பாருங்க, இதை நீங்க ஒர்க்கா படிச்சுட்டீங்கன்னா ஆணி வேறு அக்கு என்னது, ஆணி வேறு அக்கு வேறு மாதிரி. பாருங்க, இஸ். இஸ்க்கு 3 மீனிங். இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. ஹி இஸ் ரைட்டிங். இந்த ரைட்டிங்க்கு மீனிங் மாறவே செய்யாது. எழுதி கொண்டு இருக்கிறான், அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். இதே நீங்க அவனுக்கு வந்து மேனேஜர் போடுறோம், அவர் வந்துடும், இருக்கிறார் ஆயிடும். பாருங்க, அவன் வந்தா இருக்கிறான். ஹி இஸ் ரைட்டிங். என்னுடைய தம்பி, மை பிரதர் இஸ் ரைட்டிங், என்னுடைய தம்பி எழுதி கொண்டு இருக்கிறான். இந்த இடத்துல இருக்கிறான் ஆயிடுது. எங்க மாமா எழுதி கொண்டு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல மை அங்கிள் இஸ் ரைட்டிங் எ லெட்டர், என்னுடைய மாமா ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த இஸ்க்கு மீனிங் தெரியாம என்னமோ எழுதிட்டு இருக்கான். அப்போ ஹி, அவன், இஸ் இருக்கிறான், ரைட்டிங் எழுதி கொண்டு. அப்போ இந்த ரைட்டிங்க்கு தனி மீனிங் நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. தனியா சொல்லி தர்றதும் இல்லை, நம்ம படிக்கிறதும் இல்லை, கூட்டாக சேர்ந்து ஒரு அப்படி டைஜஸ்ட் பண்ணாம சாப்பிட்றோம். அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். he isn't writing, he isn't writing, அவன் எழுதி கொண்டு இருக்கவில்லை. question பழையபடி அதே சிஸ்டம். is he writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா? முடிஞ்சதா? அதே மாதிரி மேனேஜர் எழுதி கொண்டு இருக்கிறார். he is writing, மேனேஜர் எழுதி கொண்டு இருக்கவில்லை. he isn't writing, மேனேஜர் எழுதி கொண்டு இருக்கிறாரா? is he writing. அடுத்தாலே அவள் ஆக்கிடும். இது she, அவள் இருக்கிறாள் ஆயிடும். she is writing, அவள் எழுதி கொண்டு இருக்கிறாள். தனித்தனியா படிச்சிருங்க நீங்க. இதுல வந்து என்ன டவுட்? இதே டவுட் என்னன்னா, தமிழ் மீடியம்ல படிச்சா ஆங்கிலம் பேச முடியாதான். நான் சொல்றேன், 5ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு ஆங்கிலம் நன்றாக சரளமாக பேச முடியும். நீங்க என்னுடைய சிடிஸை நீங்க வாங்கி நீங்க பாருங்க. நீங்க யூ வில் பிகம் ஈக்குவல் டு எம்ஏ லிட்ரேச்சர் அளவுக்கு. நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு இது இந்த அளவுக்கு தெரியாது. அவங்க அப்படி டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க, சும்மா அப்படி விழுங்கிடுவாங்க. தே ஸ்வாலோ அண்ட் தே ரீகர்ஜிடேட். ரீகர்ஜிடேட்னா அது ரீப்ரொடக்ஷன், அப்படியே உள்ள போடுறது, அப்படி போட்டுறாங்க. தே ஸ்பீக். அதனால யாருமே ஆங்கிலம் பேசலை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஜிஸ்ட் ஆஃப் வாட் தே ஸ்பீக். அவங்க பேசக்கூடியது ஜிஸ்ட் என்ன, டோட்டலாக கேட்டால் தெரியாது. ஏதாவது ஏன் ஹேவ் போட்டேன், ஏன் ஹேஸ் போடக்கூடாதுன்னா தெரியாது. அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவாக, நான் பழையபடி சொல்கிறேன், என்னுடைய மாணவர்கள் இதை படிக்கக்கூடியது நீங்கள் மற்றவர்களுக்கு டீச் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு போட்டிக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா she is writing, அவள் எழுதி கொண்டு இருக்கிறாள். she isn't writing, அவள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. பழையபடி கொஸ்டின், is she writing, அவள் எழுதி கொண்டு இருக்கிறாளா? என்ன கஷ்டம் உங்களுக்கு? அடுத்தாலே இட் இஸ் ரைட்டிங் வந்தோடனே சண்டைக்கு வந்துடுவாங்க மக்கள். இட் எப்படி சார் எழுதும்? இட், இது, அது. இட் இஸ் ரைட்டிங். உடனே கொஸ்டின் வந்துடும், அது எப்படி எழுதிட்டு மாடு எழுதவா செய்து? இட்டுனா ஒரு குழு எடுத்துக்கணுங்களேன், அந்த குழு எழுதி கொண்டு இருக்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட் எழுதி கொண்டு இருக்கிறது, அந்த மியூனிசிபாலிட்டி. உச்சரிவு பாருங்க, மியூனிசிபாலிட்டி. அப்படி சொன்ன புரியாது சார். முனிசிபாலிட்டி, இப்போ புரியுது, ஒழுங்கா சொல்லுங்களேன் சார். மியூனிசிபாலிட்டி, மியூனிசிபாலிட்டி, மியூனிசிபல் கவுன்சிலர். மை பிரதர் இஸ் a municipal counselor.
மை பிரதர் இஸ் அ முனிசிபல் கவுன்சிலர். அதை விட்டுட்டு மை பிரதர் இஸ் ஏ எப்படி முனிசிபல் கவுன்சிலர். ஓகே, இட் இஸ் ரைட்டிங், அது எழுதி கொண்டிருக்கிறது, அது எழுதி கொண்டிருக்கிறது. இட் இஸ்ன்ட் ரைட்டிங், அது எழுதி கொண்டிருக்கவில்லை, அது எழுதி கொண்டிருக்கிறதா? இஸ் இட் ரைட்டிங்? கம்ப்யூட்டரை எடுத்துக்கோமே, அந்த கம்ப்யூட்டர் எழுதி கொண்டு இருக்கிறது. இட் இஸ் ரைட்டிங், த கம்ப்யூட்டர் இஸ் ரைட்டிங் த சிடி. த கம்ப்யூட்டர் இஸ்ன்ட் ரைட்டிங் த சிடி, கம்ப்யூட்டர் சிடி எழுதி கொண்டிருக்கவில்லை. இஸ் த கம்ப்யூட்டர் ரைட்டிங் த சிடி? கம்ப்யூட்டர் சிடி எழுதி கொண்டு இருக்கிறதா? அடுத்தாலே தே. இது எதனால ரிவைஸ் பண்றோம்னா, ஏற்கனவே நீங்க சிடியில பார்த்தது சம பண்ணி ஒரே இடத்துல நீங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாயிடும். வந்து ஓகே, தே அதே மாதிரி தே ஆர் ரைட்டிங். நீங்க வேர்ப்ஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். சும்மா நான் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இது தரேன். தே ஆர் வெயிட்டிங், அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் வாட்சிங் டெலிவிஷன், அவர்கள் டெலிவிஷன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் சிட்டிங் அவுட் சைட், அவர்கள் வெளியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த வேர்பை மாத்திக்கணும். நான் ஒரு சிஸ்டம் ஒரே ஒரு வேர்ப் போட்டு உங்களுக்கு பிராக்டிஸ் தரேன். தே ஆர் வெயிட்டிங், தே ஆர் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆண்ட் பழையபடி தே ஆண்ட் ரைட்டிங், அவர்கள் அவர்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. தே ஆர் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆண்ட் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஆர் தே கொஸ்டின், ஆர் தே ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்களா? ஆர் தே ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்களா? ஏற்கனவே நான் கொஸ்டினுக்கு உச்சரிப்பு ஒருக்கா சொல்லி தந்துருப்பேன், கூட ஒருக்கா சொல்றேன். கொஸ்டின் அதாவது கேள்விக்கு நம்ம கொஸ்டின், அது என்ன கொஸ்டின் பாருங்க. குவெஸ், முதல்ல வாயை உருட்டி வெஸ்ட், WEST இருக்கா, வெஸ்ட் இருக்கா, வெஸ்ட் W வச்சு சொல்லும் போது நீங்க வாயை உருட்டி வெஸ்ட் வெஸ்ட், அதுக்கு முன்னாலே கே குவெஸ்ட். கொஸ்டின் இது தா வந்து சா ஆயிடும், இச்சா. கொஸ்டின் 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 கொஸ்டின். டிட் யூ, அத பதிலுக்கு பாருங்க ஆன்சர், அது நமக்கு ஆன்சரே சொல்லி தந்திருக்கா. ஆன்சர் ஆன்சர் sir, answer, question and answer, question and answer. Did you answer the last question? Did you answer the last question? என்ன சார் புதுசா சொல்லுங்க, நம்மளுக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஆன்சர் தானே சொல்லி தந்தாங்கன்னா அதான் தவறா எழுதிருக்கீங்க. ஆன்சர்னு படிச்சிருந்தா சரியா எழுதிருப்பீங்கல்ல. question question, did you answer the last question? yes I answered, பழையபடி பதில் பாருங்க. yes I answered கிடையாது, yes I answered, அவ்வளவுதான். yes I answered the last question. no I didn't answer the last question. okay, question and answer ஈஸியா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது present continuous tense முடிஞ்சது. அடுத்தாலே பாருங்க past continuous. இதே நாங்க பார்த்து past continuous tenseக்கு நாங்க பார்த்துறோம். இதே மாதிரி இப்போ இந்த present continuous tenseக்கு இதை மூணு பயன்படுத்திட்டோம். ing ஃபார்ம் இது கூட வரும். இதுக்கு கூட உங்களுக்கு அந்த ரைட்டோ wrote present verbo past verbo வராது. go went, see saw, tell told, give gave, right, sing sang. இந்த present past verb இவங்க பக்கத்துல வர மாட்டாங்க. இதை நீங்க நல்லா ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் இதை நான் தனியாவே ஒரு செட் தாரேன் உங்களுக்கு. இதுக்கு பக்கத்துல அவங்க என்னன்னா they are go, ஏன் தே வந்தது இல்லையா சார்? they are go, they were went வரவே செய்யாது. அந்த go went, come came அதெல்லாம் இதுக்கு பக்கத்துல வராது. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சார்? they went அவர்கள் போன, அப்போ they were happy இருக்கு இல்லையா? ஹாப்பிக்கு முன்னாலே வேர் வந்து இருக்கு இல்லையா? அது எப்படி அந்த வேர் பழையபடி அதுக்கு உச்சரிப்பு பார்த்துட்டோம். நம்ம இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, இப்படி ஃபோனடிக்ஸ்ல எப்படி எழுதுவோம். இது உச்சரிப்பு were, they were, நம்ம they were waiting outside, were கொண்டு வந்துட்டாங்க. they were waiting, they were waiting, they were waiting outside, அவர்கள் வெளியில் காத்து கொண்டு இருந்தார்கள். இந்த were அதுக்கு ஏன் work வேர்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஒர்க்கா சொல்லி எனக்கு என்னன்னா ஒரு டவுட். இப்போ LKG பாருங்க, LKG UKG. இப்போ LKGல புள்ளை படிக்கும்போது
அந்த பிள்ளைக்கு ஒன்று சொல்லி தரீங்க நீங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல். இல்லை நான் அனிமல் தான் சொல்வேன்னா பிள்ளை சொல்லும். அந்த பிள்ளை நீங்கள் சொல்லி தர்ற மாதிரி அனிமல் அனிமல். பி ஃபார் பால், அது பால். பி ஃபுட்பால், அது என்ன ஃபுட்பால்? ஃபுட்பால். வாலிபால், பாஸ்கெட் பால். எப்படியோ சொல்றாங்க. நீங்க பாஸ்கெட் பால் சொன்னா பிள்ளை பாஸ்கெட் பால் சொல்லிடும். இல்லைன்னா நான் பாஸ்கெட் பால் தான் சொல்லுவேன்னா சொல்லும் பிள்ளை சொல்லாது. அப்போ எல்கேஜி யூகேஜி இதை வச்சு ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அறுவை ஜோக். என்னன்னா, அந்த காலத்துல வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் டசன் கணக்கில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆரஞ்சு எல்லாம் நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது டசன், ஒரு டசனுக்கு எவ்வளோன்னு. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் தூக்குறான். கிலோ கணக்கு. ஆப்பிள் எத்தனை கிலோ, அது எத்தனை கிலோ அப்படின்னு. சரி, அதே தரான்னா எஜுகேஷனும் இப்போ நிறுத்தி தரான் சார். குவாலிட்டினா எல்கேஜி கிலோகிராமா, அதுக்கு யூகேஜி எத்தனை கிலோகிராம்னா எப்படி சார் குவாலிட்டி? அதனால தான் எல்கேஜி யூகேஜி வந்த பிறகு தான் குவாலிட்டி போயிட்டுன்னு ஒரு அறுவை ஜோக் சொல்லுவாங்க. ஏன்னா எஜுகேஷனும் நிறுத்தி தரான் சார். உங்களுக்கு எல்கேஜி வேணுமா யூகேஜி வேணுமா? ஸோ எல்கேஜி இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்க. லோவர், LOWER, லோவர் கிண்டர்கார்டன், KINDER, கிண்டர். இது கார்டன் சொல்லிடக்கூடாதுங்க, GARTEN. இது கார்டன். இது மக்களுக்கு சொன்னா லோயர் கிண்டர் கார்டன், கார்டன் இல்லை கார்டன். அப்படின்னா சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், லோவர் கிண்டர் கார்டன். இது அப்பர், UPPER, அப்பர் கிண்டர் கார்டன். கிண்டர் கார்டன் இது பாருங்க, கிண்டர் கார்டன் எழுதிடக்கூடாதுங்க. யூகேஜி, எல்கேஜி லோவர் கிண்டர் கார்டன், யூகேஜி அப்பர் கிண்டர் கார்டன். ஓகே, அப்போ இந்த எல்கேஜிலேயே பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தந்துட்டோம்னா சின்ன சின்ன வார்த்தை பாருங்க. அதை சொல்லி தரும்போது முதல்ல பாருங்க ABCD சொல்லி தராங்களாம். லாஸ்ட் லெட்டர் நான் கேட்டா இசெட்னு சொல்றாங்க. இசெட்டா, இது என்ன நியாயம்னு தெரியல. இது பாருங்க, இது Z, XYZ. அப்போ முன்னுரைக்கு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, PREFACE. இது கேட்டாச்சுன்னா ப்ரீஃபேஸ்னு சொல்றாங்க. இது ப்ரஃபிஸ். ப்ரஃபிஸ் நான் சொல்வேன் அழகா, முதலும் கோணல் முற்றும் கோணல். முதல்ல ஆரம்பிக்கும் போது ப்ரீஃபேஸ், முதலும் கோணல். என் பண்றது முற்றும் கோணல். அதாவது ஜெட்டுக்கு இசெட்டுனாங்க. எது XYZ, ரைட். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முதல்ல இது am, is, are, present continuous tense முடிஞ்சது. அடுத்தால past continuous tense. வெரி சிம்பிள் பாருங்க. wasக்கு என்னெல்லாம் மீனிங் பாருங்க. I was, நான் இருந்தேன். he was, அவன் இருந்தான். அவர் இருந்தார். she was, அவள் இருந்தாள். it was, அது இருந்தது. இப்போ வெரி சிம்பிள். I was பழையபடி ING போட்டுற வேண்டியதான் நீங்க. I was waiting, WAITING. இது பாருங்க, காத்து கொண்டு. இது மாறவே செய்யாது. I was waiting for the visa, I was waiting for the bus. நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்தேன். நெகட்டிவ், I wasn't. இனி கொஞ்சம் குயிக்கா போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியா அந்த மெத்தட் புரியறதுக்காக முதல்ல பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் கொஞ்சம் லேட் ஆக்குனேன். வெரி சிம்பிள். I was waiting, நான் காத்து கொண்டு இருந்தேன். I wasn't waiting, நான் காத்து கொண்டு இருந்ததில்லை. கொஸ்டின், was I waiting, நான் காத்து கொண்டு இருந்தேனா? பாருங்க, அதுலயே கொஸ்டின் இருக்கு. நீங்க வெளியிலிருந்து டூவோ டஸ்ஸோ புதுசா கண்டுபிடிக்கவே வேண்டாம். he was waiting, அதேதான். அவன் காத்து கொண்டிருந்தான். he wasn't waiting, அவன் காத்து கொண்டு இருந்ததில்லை. was he waiting, அவன் காத்து கொண்டு இருந்தானா? நீங்க இதுல நிறைய verbs போட்டு eating, watching, walking, running. பாருங்க, இந்த RUNNING இந்த மாதிரி ரெண்டு எண்ணெல்லாம் ரன்னிங் சொல்லக்கூடாதுங்க, ரன்னிங். அதே மாதிரி பாருங்க, சிட்டிங் சொல்லக்கூடாது, சிட்டிங். ரெண்டு டி இருந்தாலும் சிட்டிங். புட்டிங், அது புட்டிங். சிட்டிங், ஹிட்டிங் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சிட்டிங். ஹீ சிட்டிங் அவுட் சைட். அப்போ ஏன் சார் ரெண்டு டீ போட்டிருக்கான்? காலையில் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ குடிப்பீங்களே, அதனால ரெண்டு போட்டிருக்காங்க. அப்போ இதை டபுள் வந்தாலே சிட்டிங், ஹிட்டிங்,
ரைட்? அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி டபுள் டி வந்தாலும் சரி ரன்னிங் சொல்லக்கூடாது. ரன்னிங் ரேஸ், ரன்னிங் ரேஸ். அப்போ நம்ம பார்த்தா 2 இருக்கு அப்படின்னா சார் பாதியை காணலைன்னா அப்போ பாதி தான் ஓடுறான் ரன்னிங். இந்த மாதிரி டபுள் வந்தால் நீங்கள் வந்து டபுள் சொல்லணும்னு இல்லை. ஆங்கிலத்தில் இது ஒரு தெரிய வேண்டிய விஷயம். சிட்டிங் சொல்லக்கூடாது, சிட்டிங், ரன்னிங். அப்போ நீங்கள் இதை மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் அப்படியே பழகிடுங்க. வேர்ப்ஸ் மாற்றி. ஹி வாஸ் வெயிட்டிங், ஹி வாசன்ட் வெயிட்டிங், வாஸ் ஹி வெயிட்டிங், அவன் காத்து கொண்டு இருந்தானா. அதே மேனேஜர் வாஸ் வெயிட்டிங், ஹி வாஸ் வெயிட்டிங், மேனேஜர் காத்து கொண்டு இருந்தார். ஹி வாசன்ட் வெயிட்டிங், அவர் காத்து கொண்டு இருந்ததில்லை, வாஸ் ஹி வெயிட்டிங், அவர் காத்து கொண்டு இருந்தாரா. அவள் காத்து கொண்டு இருந்தாள், ஷி வாஸ் வெயிட்டிங். அதே மாதிரி அவள் காத்து கொண்டு இருந்ததில்லை, ஷி வாசன்ட் வெயிட்டிங், அவள் காத்து கொண்டு இருந்தாளா, வாஸ் ஷி வெயிட்டிங். இதை முதல்ல கொண்டு வந்துட்டா கொஸ்டின் ஆயிடுது. அது காத்து கொண்டு இருந்தது, வேன் நம்மளுக்காக காத்து கொண்டு இருந்தது. இட் வாஸ் வெயிட்டிங், இட் வாசன்ட் வெயிட்டிங், அது காத்து கொண்டு இருந்ததில்லை, வாஸ் இட் வெயிட்டிங், அது காத்து கொண்டு இருந்ததா, கொஸ்டின். அப்போ இது வாஸ், இருந்தேன், வாஸ், ஹி வாஸ், அவன் இருந்தான், ஷி வாஸ், அவள் இருந்தாள், இட் வாஸ், அது இருந்தது. இப்போ வோ எங்க யூஸ் பண்றோம் பாருங்க. அது வந்து வேர் சொல்லாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வி வ, இதுக்கு உச்சரிப்பு வ. அதே மாதிரி தான் வெயிட்டிங், வெயிட்டிங், வி வ வெயிட்டிங். இது இருந்தோம், நாம் காத்து கொண்டு இருந்தோம். வேற என்னங்க இருக்குதுல்ல. இது நெகட்டிவ் பாருங்க. வி நம்ம படிக்கும் போதெல்லாம் வெரண்ட்னு படித்தோம். வி weren't, weren't, we were waiting. தமிழில் அதை எழுத முடியாது, வேண்ட்டு தான் எழுதுவோம். we were waiting, நாம் காத்து கொண்டு இருந்தோம். we weren't waiting, were we waiting, நாம் காத்து கொண்டு இருந்தோமா. அடுத்தால யூ, நீ காத்து கொண்டு இருந்தாய், you were waiting, இருந்தாய். you were waiting, நீ காத்து கொண்டு இருந்ததில்லை. you were waiting, நீ காத்து கொண்டு இருந்தாய். you weren't waiting, were you waiting, நீ காத்து கொண்டு இருந்தாயா. அடுத்தால யூ, நீங்கள், அதேதான், நீங்கள் காத்து கொண்டு இருந்தீர்கள். you were waiting, you weren't waiting, were you waiting, நீங்கள் காத்து கொண்டு இருந்தீர்களா. அடுத்தால அவர்கள், they were waiting. அப்போ work மீனிங் மறந்து பாருங்க. we were, நாம் இருந்தோம். you were, நீ இருந்தாய். you were, நீங்கள் இருந்தீர்கள். they were, அவர்கள் இருந்தார்கள். they were waiting, அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். they were waiting for the bus, அவர்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். they weren't waiting, அவர்கள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்ததில்லை, இருக்கவில்லை சொல்லக்கூடாது. இருந்தார்கள், இருந்தார்கள், இல்லை, இருந்ததில்லை. were they waiting, அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்களா. அதே மாதிரி அடுத்தது இனி ஒரு தே இருக்கு பாருங்க. அவை, இட்டுக்கு புளூரல், he she இட்டுக்கு தே வந்துருது. அப்போ இட்டுக்கு புளூரல், அதாவது he sheக்கு புளூரல் தே, ரைட், உயர்த்தினை. அகரிணை வரும்போது அவை, அவை காத்து கொண்டு இருந்தன. இந்த ஒர்க் மீனிங் இருந்தன. they were waiting, அவைனா அந்த வேன்கள் காத்து கொண்டு இருந்தன. they weren't waiting, அவை காத்து கொண்டு இருந்ததில்லை. were they waiting, அவை காத்து கொண்டு இருந்ததா, இருந்தனவா. ஓகே. அடுத்தாலே பாருங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தில் ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருந்தால் அதை பயன்படுத்துறதுக்கு வில் பி, ஷால் பி யூஸ் பண்றோம். நம்ம வில் வச்சு படிச்சுக்கிறோம். இதுவும் அதே தான், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும். மற்றபடி அப்படி வரணும்னா பேசிவ் வாய்ஸ்ல ஐ ஆம் இன்வைட்டட், ஹி இஸ் அரெஸ்டட், அந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அது பேசிவ் வாய்ஸ்ல வரும். அதை நீங்க பாஸ்ட் டென்ஸ் நினைச்சு, அதனால எக்காரணத்தை கொண்டு இதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் வர்ப் வராது. அப்போ நம்ம அதை எப்படியே சொல்வது உண்டு. சார் சொன்ன மாதிரி தே வேர் இன்டெலிஜென்ட் சொல்றீங்களே, இன்டெலிஜென்ட்க்கு முன்னாலே வருது தே வேர் இன்ட்ரெஸ்டட், த ஸ்டோரிஸ் வர் இன்ட்ரெஸ்டட். சார் ஒர்க்கு பக்கத்தில் இன்ட்ரெஸ்டட் இருக்கு, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே வந்து பேசிவ் வாய்ஸ்ல வரக்கூடியது, ரைட். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்ட்ரெஸ்டட். ரெண்டாவது adjective, the stories were interested. adjective place, that is past participle used as adjective. அது பிறகு பார்ப்போம். ஸோ இங்கே ஐ வில் பி, ஷால் பி, இதுக்கு மீனிங் பாருங்க, இருப்பேன்.
இது மட்டும் நீங்க தனியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளமே வராது. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ, வெயிட்டிங் ஃபார் யூ, ஃபார் யூ. ஏற்கனவே சொன்னேன், நான் உனக்காக காத்து கொண்டு இருப்பேன். இது ஏற்கனவே நம்ம படித்தோம். FOR, FOUR, 4 இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஒரே உச்சரிப்பு. ஃபோ, இது நம்ம ஃபார்னு சொல்லுவோம். அப்படியே பழகிட்டு எல்லாமே எங்கே பாருங்க, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட், ஃபார் கிடையாது, ஃபோ, வெயிட்டிங் ஃபார் த ஃபோ. இந்த 4க்கும் FOUR, ஃபோரும் FOR, ஃபோ. ஸோ வெயிட்டிங் ஃபார் யூ, நான் ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ, ஃபார் யூ. அது 4 மாதிரியே உச்சரி, 4ம் அதே ஒரே உச்சரிப்புங்க. எப்படி சார் சொல்றது, என்ன சார் நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க? ரைட், ஐ வில் பி இருப்பேன், வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன், நான் உனக்காக காத்து கொண்டு இருப்பேன். நெகட்டிவ், ஐ won't be, இது மாறுது பாருங்க. ஐ வில் நாட் பியும் போடலாம், ஐ won't be வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்கள் தனித்தனியாக போடலாம். ஐ வில் நாட் பி வெயிட்டிங் சொன்னால் தப்பு இல்லை. பட் ஷார்ட் ஃபார்ம் ஐ won't be வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டேன். கொஸ்டின், வில் ஐ பி வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேனா? ஓகே. அடுத்தால இது எல்லாத்துக்கும் இதே தாங்க. வி வில் பி மாறவே செய்யாது. வி வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ, நாம் உனக்காக காத்து கொண்டிருப்போம். இது இருப்போம் ஆயிடுது. வில் பி, நாம் உனக்காக காத்து கொண்டு இருக்க மாட்டோம். வி won't be வெயிட்டிங் ஃபார் யூ. வில் வி பி வெயிட்டிங் ஃபார் யூ, நாம் உனக்காக காத்து கொண்டு இருப்போமா? ரைட். அடுத்தாலே யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் குமார், KUMAR. யூ வில் பி வெயிட்டிங், நீ காத்து கொண்டு இருப்பாய். பாருங்க, ஐ வில் பி நான் இருப்பேன், வி வில் பி நாம் இருப்போம், யூ வில் பி நீ இருப்பாய், யூ வில் பி நீங்கள் இருப்பீர்கள், ஹீ வில் பி அவன் இருப்பான், ஷீ வில் பி அவள் இருப்பாள், இட் வில் பி அது இருக்கும், தே வில் பி அவர்கள் இருப்பார்கள். அவ்வளோதான் அதுக்கு மீனிங். அதுக்கு பக்கத்தில் காத்து கொண்டு அதே ஆளை போட்டுக்கிறோங்க. யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் குமார் டுமாரோ, நீ நாளை குமாருக்காக காத்து கொண்டு இருப்பாய். யூ won't be வெயிட்டிங், நீ காத்து கொண்டு இருக்க மாட்டாய். யூ won't be வெயிட்டிங் ஃபார் குமார் டுமாரோ. கொஸ்டின், வில் யூ பி வெயிட்டிங் ஃபார் குமார் டுமாரோ, வில் யூ பி வெயிட்டிங் ஃபார் குமார் டுமாரோ, நீ நாளை குமாருக்காக காத்து கொண்டு இருப்பாயா? அடுத்தாலே நீங்களும் அதே தான். யூ வில் பி வெயிட்டிங், நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள். அப்போ வில் பிக்கு மீனிங் பாருங்க, ஆளுக்கு சப்ஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி, எழுவாய்க்கு தகுந்த மாதிரி அந்த வில் பிக்கு மீனிங் மாறுது. ஐ வந்தா இருப்பேன், வி வந்தா இருப்போம். ஓகே. அடுத்தாலே ஹீ வில் பி, அவன் காத்து கொண்டிருப்பான். வில் பிக்கு இருப்பான். ஹீ வில் பி வெயிட்டிங் ஃபார் குமார், அவன் குமாருக்காக காத்து கொண்டிருப்பான். ஹீ won't be வெயிட்டிங் ஃபார் குமார், வில் ஹீ பி வெயிட்டிங் ஃபார் குமார். அப்போ இதுல ஒரு மாற்றம் இல்லை, எல்லாம் அதே தான். அப்போ இது பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிட்டு. அப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய என்னன்னா, இவங்களுக்கு பக்கத்தில் அந்த பிரசன்ட் பாஸ்ட் verb வராது. அதே மாதிரி அந்த டூ, டஸ், டிட், இது வேற எங்கும் வராது. அந்த பிரசன்ட் பாஸ்ட்டுக்கு மட்டும், வேற எங்கேயுமே கிராஸ் ஆகாது. ஓகே. அப்போ இவங்களும் வேற எங்கேயுமே தனியா வர மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தாலே பாருங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒன்று இருக்கு. இது எதுக்குன்னா, சம பண்ணி ஒரு சிடியில் கொடுத்தோம்னா உங்களுக்கு ரிவிஷன் ஆகிடும், தெளிவாயிடும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆகாது. அது தனித்தனியாக பார்க்கறதுக்கும் சேர்ந்தாலே ஒரே சிடியில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ பாருங்க, இதில் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு பேர் இதுக்கு. பர்ஃபெக்ட், PERFECT, பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ், இது பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இதுல இது எப்படி வருதுன்னா, have, has, had, will அல்லது shall, have, இதுதான் வரும். இதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ரிட்டன், ரைட், ரோட் வரவே செய்யாதீங்க. கம், கேம் வராது. மூணாவது கம் தான். டேக், டுக் வராது. டேக்கன் தான். டேக்கன், கிவன், சீன், புரோக்கன், அந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும் இங்கே. இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இவங்க கூட வருவாங்க. இவங்க எல்லாமே இது தனியாக இயங்காது. அப்படி தனியாக இயங்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டர் இஸ் ரிட்டன், பேசிவ் வாய்ஸில் வரும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் பயன்படுத்தும் போது அவங்க முன்னால் இவங்க எல்லாமே இது வராது. ஓகேமா?
ரைட், உதாரணத்துக்கு எடுத்துருமே, ஐ ஹேவ், ஏற்கனவே நம்ம படிச்சது தான். இப்போ ஹேவ்க்கு மீனிங் நம்மளுக்கு தெரியாம தான் நம்ம திண்டாடுறோம். ஐ ஹேவ் ரிட்டன், ஏற்கனவே படிச்சது நம்ம அந்த சிடியில். ரிட்டனுக்கு மீனிங் எழுதி, எழுதியிருக்கோமா? ஹேவ் இருக்கிறேன், இருக்கிறேன். பாருங்க, ஐ ஹேவ் நான், நான் எழுதி இருக்கிறேன். ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். என்னங்க கஷ்டம் இதில்? ஒவ்வொன்றுக்கும் தனி மீனிங் இருக்க தானே செய்தி. இதே தெரியாதனால ஹேவ் ஹேஸ் எல்லாம் எம்ஏ லிட்ரேச்சர் படித்தா தான் பேச வரும் போல இருக்கு அப்படின்னு தவறாக நினைச்சிட்டு இருக்கோம். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர் டு மை அங்கிள், நான் என்னுடைய மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். ரைட், ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதி இருக்கிறேன். படித்தோம். ஐ ஹாவ் சீன், நான் பார்த்து இருக்கிறேன். ஐ ஹாவ் கிவன், நான் கொடுத்து இருக்கிறேன். சரிதானா? நெகட்டிவ், நான் எழுதி இருக்கவில்லை. ஐ ஹேவன்ட், எழுதி இருக்கிறேன் இல்லை, அதுக்கு எழுதி இருக்கவில்லை. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. கொஸ்டின், கொஸ்டின், ஹேவ் ஐ ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேனா? ஹேவ் ஐ ரிட்டன், நான் எழுதி இருக்கிறேனா? அவ்வளோதாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்? எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் சீன் த தாஜ்மஹல், நான் தாஜ்மஹலை பார்த்து இருக்கிறேன். இதை சொல்றதுக்கு என்ன, ஏன் சார் ஐ சா தாஜ்மஹல் சொல்லக்கூடாது? அடுத்த கொஸ்டின் மக்கள் கேட்கறது, ஐ சா தாஜ்மஹல் சொல்லக்கூடாது? ஐ சா த தாஜ்மஹல் சொல்லலாம். நான் தாஜ்மஹலை பார்த்தேன். அடுத்தால இது எல்லாம் படித்த பிறகு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நேயர்களுக்கு பழையபடி வந்துடுவாங்க. அதாவது அந்த ஸ்னேக் லேட்ரு ஒரு விளையாட்டு இருக்குல்ல, ஏனியும் அந்த பாம்பு வச்சு ஒரு அட்டை போட்டு விளையாடுவாங்கல்ல, இந்த விளையாட்டுக்கு தமிழில் பரமபதம்னு பேர் அதுக்கு. அது சும்மா நம்ம ஏனி பாம்புன்னு சொல்லுவாங்க, பரமபதம். அப்போ இதை எல்லாம் படித்து முடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தாயம் 1 2 3 போட்டுட்டு மேலே போயிட்டே போவாங்களா, அங்கே பாம்பு விளங்கி கீழே கொண்டு வந்தார். பழையபடி 0க்கு கொண்டு சார். பழையபடி அவன் பார்த்தான், அவன் பார்த்து இருக்கிறான், அவன் பார்த்து விட்டான். 3 பாஸ்ட் டென்ஸ் தானே சார்? அவன் பார்த்து இருக்கிறான், ஹீ சா சொன்னா போதாதா? ஹீ ஹேஸ் சீன் ஏன் சொல்லணும்? அதுக்கு தான் இதை சொல்கிறோம். அதாவது எந்த டென்ஷனே நீங்கள் கவனிக்கக்கூடாது. நீங்கள் அவன் பார்த்தான், ஹீ சா. அவன் பார்த்து இருக்கிறான், ஹீ ஹேஸ் சீன். அவன் பார்த்து இருந்தான், ஹீ ஹேட் சீன். அந்த என்ன சொல்லணுமோ தமிழுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நான் கடிதம் எழுதி இருக்கிறேன்னா இதான். அப்போ எழுதுனேன்னா ஐ ரோட் ஏ லெட்டர். அப்போது ஏன் சார் எழுதுனேன்னு சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்க. நீங்கள் தமிழில் என்ன சொல்லணுமோ அதுக்கு ஈக்குவலாக இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிதானா? அடுத்தால வி ஹேவ், இதே மாதிரி பாருங்க. வி ஹேவ், நாம் இருக்கிறோம். வி ஹேவ் ரிட்டன், அதே தான். நாம் எழுதி இருக்கிறோம். வி ஹேவன்ட் ரிட்டன், வி ஹேவன்ட் ரிட்டன், நாம் எழுதி இருக்கவில்லை. ஹேவ் வி ரிட்டன், நாம் எழுதி இருக்கிறோமா? அடுத்தால யூ ஹேவ் ரிட்டன், தமிழில் எழுத வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னால் உள்ள சிடியில் பார்த்தது தான். யூ ஹேவ் ரிட்டன், நீ எழுதி இருக்கிறாய். யூ ஹேவன்ட் ரிட்டன், நீ எழுதி இருக்கவில்லை. ஹேவ் யூ ரிட்டன், நீ எழுதி இருக்கிறாயா? அடுத்தால தே போடும், அவர்கள். தே ஹேவ் ரிட்டன், அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். இதுக்கு மீனிங் தான் மாறுது. இருக்கிறார்கள், இருக்கிறார்கள், அவர்கள் எழுதி இருக்கிறார். இது எழுதி தாங்க. தே ஹேவ் சங், சிங் சாங் சங். என்ன சார் ஜாப்பனீஸ் பேசுகிற மாதிரி இருக்கு. சிங் சாங் சங், சிங் சாங் சங். அவர்கள் பாடி இருக்கிறார்கள். சரிண்ணா? அவர்கள் பல பாடல்கள் பாடி இருக்கிறார்கள். தே ஹேவ் சங் மெனி சாங்ஸ், பாடி இருக்கிறார்கள். இவ்வளவுதான் இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு. அதாவது வினை முற்று பெறாத வினை, அது முற்று பெறாத வினை. ஓகே, அப்போ இதை போட்டால் தான் அதை ஃபில்அப் பண்ண முடியும். அவர்கள் பாடி இருக்கிறார்கள். தே ஹேவன்ட் ரிட்டன், அவர்கள் எழுதி இருக்கவில்லை. ஹேவ் தே ரிட்டன், அவர்கள் எழுதி இருக்கிறார்களா? முடிஞ்சு. அடுத்தாலே பாருங்க. ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ். ஹீ ஷீ இட் ஹேஸ், ஹேஸ் அதே தான், ரிட்டன் தான், அது மாறாது. நீங்கள் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது வேணாலும் போடலாம். புரோக்கன், ஹீ ஹேஸ் புரோக்கன் த கிளாஸ், அவன் கிளாஸை உடைத்து இருக்கிறான்.
இதை உழைத்து இருக்கிறான், அது ஆரம்பத்திலே உடைத்து விட்டான்க்கும் இதான் விட்டான். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி விட்டேன்க்கும் இதாங்க. விட்டேன்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் நினைச்சிடக்கூடாது. he has written, அவன் எழுதி இருக்கிறான், அவன் எழுதி விட்டான். he has sent, மூணாவது sent, அவன் he has sent a draft, அவன் ஒரு டிராஃப்ட் அனுப்பி விட்டான். இதே தான் அது. ஓகே, he has written, அவன் எழுதி இருக்கிறான். he hasn't written, அவன் எழுதி இருக்கவில்லை. has he written, அவன் எழுதி இருக்கிறானா? she has written, அவள் எழுதி இருக்கிறாள். she hasn't written, அவள் எழுதி இருக்கவில்லை. has she written, அவள் எழுதி இருக்கிறாளா? it has written, அது எழுதி இருக்கிறது. it hasn't written, அது எழுதி இருக்கவில்லை. has it written, அது எழுதி இருக்கிறதா? முடிஞ்சா? அடுத்தாலே பாருங்க, இதே வந்து present perfect. perfectல present past future, present past future perfect, இது மூணுக்கும் இதான் future perfect மூணுக்கும். அப்போ past perfect had மட்டும் வரும். இது present perfect ஆயிட்டு. இது had பாருங்க, I had, இருந்தேன், இருந்தேன். இந்த மீனிங் தெரியாம தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இருந்தேன், I had seen. இது gone போட்டே படிப்போம், ஈஸியா இருக்கும். gone, கானுக்கு மீனிங் என்ன வரும்? சென்று அல்லது போய். சென்று, இந்த ரூவா அந்த ரூவா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்துக்கணும். சென்று, போயே எழுதிடும். போய். நான் I had gone to சென்னை, நான் சென்னைக்கு போய் இருந்தேன். நான் சென்னைக்கு சென்று இருந்தேன். நான் சென்னைக்கு சென்று இருந்தேன். I had gone to சென்னை last week. நான் போன வாரம் சென்னைக்கு சென்று இருந்தேன். அவ்வளவுதான், போயிருந்தேன். I hadn't gone, நான் சென்று இருந்ததில்லை. had I gone, நான் சென்று இருந்தேனா? இதே தான் எல்லாத்துக்கும் had தான். we had gone to சென்னை, நாம் சென்னைக்கு போயிருந்தோம். you had gone to சென்னை, நீ சென்னைக்கு போயிருந்தாய். question, நீ மதுரைக்கு போயிருந்தாயா? had you gone to சென்னை? again question, என்ன question வருது? சார் did you go to சென்னை கேட்கக்கூடாதா? அந்த ப்ராப்ளம் பழையபடி கேட்கக்கூடாது. ஏன்னா நீ சென்னைக்கு போனாயா கேட்டால் தான் did you go to சென்னை. இது நீ சென்னைக்கு போய் இருந்தாயா? had you gone to சென்னை. he had gone, அவன் போயிருந்தான். she had gone, அவள் போயிருந்தாள். it had gone, அது போயிருந்தது. they had gone, அவர்கள் போயிருந்தார்கள். question, questionக்கு had they gone, அவர்கள் போயிருந்தார்களா? இதே முடிஞ்சு. அடுத்தால அப்போ உங்களுக்கு 9 என்ன முடிஞ்சு பாருங்க. அடுத்தால லாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒன்று இருக்கு. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸ், NUOUS. இந்த கண்டினியூஸ்க்கு ஆக்சுவலாக இது கண்டினியூஸாக இப்போ தான் வந்தது. ப்ராக்ரெசிவ் டென்ஸ் தான் சொல்லணும். அது சில மக்களுக்கு டவுட் வந்து, சார் ப்ராக்ரெசிவ் டென்ஸ்னும் ஒன்று இருக்கானா? முதல்ல ப்ராக்ரெசிவ் தான் உண்டு. கண்டினியூஸ் சொல்கிறது சப்ஸ்டிடியூட் தான் கண்டினியூஸ். நம்மளுக்கு இப்போ கண்டினியூஸ் தெரியும், ப்ராக்ரெசிவ் சொன்னால் புதுசாக தெரியுது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதில் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுக்குமே இதாங்க. இதில் என்ன? have been, been வரும் கூட. has been, had been அதே மாதிரி தான். will have been, will அல்லது shall have been, have been. இதுக்கு பக்கத்தில் ing ஃபார்ம் வரும், ரைட்டிங். இதுல அதே மாதிரி கொண்டுக்கு பதிலாக கொண்டே என்று வரும். இது கொண்டேன்னு சொன்ன உடனே நான் ஒரு நேருக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். கொண்டேன்னு சொல்றீங்களா? அப்போ கொண்டே போடுறோம் இல்லையா? கொண்டே, கொண்டே போடுறோம் தலையில. கொண்டைக்கு என்னன்னு கேட்டேன். தெரியாது சார் அப்படின்னா. அப்போ ஏன் கேட்கக்கூடாதா? இப்போ படிக்கிறீங்க சார், கொண்டைக்கு இங்கிலீஷ்ல என்ன? அப்போ சடை பின்னுகிறாள், சடைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா பாருங்க, ஸ்பெல்லிங் பாருங்க, உச்சரிப்பு தப்பாச்சு. PLAIT. இதுக்கு உச்சரிப்பு பார்த்தா பிளேட் மாதிரி இருக்குது, பிளாட். she wears her hair in a plait. சடை பின்றது, ரைட்? plaited hair, double plaited hair. இது கொண்டைக்கு வந்து she wears her hair in a, நீங்க கடையில பன்னு வாங்கல, அந்த பன்னு தாங்க கொண்டைக்கு இங்கிலீஷ்ல பன்னு தான். அப்போ கொண்டைக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எல்லாம் பேக்கரியில சொல்லி தராங்க. அப்போ she wears her hair in a bun.
ஓகே, இது கொண்டே என்று வரும். சரிதானா? அப்போ I have been waiting, காத்து கொண்டே, WAITING. I have been waiting for passport for the past 5 years. கடந்த 5 வருடமாக பாஸ்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அப்போ அது சாத்தியமாகாது, இப்போதான் சீக்கிரம் கொடுத்துறாங்களே. I have been waiting for the passport for the past 15 days. கடந்த 15 நாட்களாக I have been waiting for the passport, பாஸ்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இதை அந்த டியூரேஷனை காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. I haven't been பழையபடி have I been, நான் காத்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதாங்க இது. We have been, you have been, they have been, he, she, it has been. My brother has been waiting for his result for the past 3 months. My daughter has been waiting for her result for the past 2 months. அவள் காத்து கொண்டே கடந்த 2 மாதங்களாக அவளுடைய முடிவுக்காக, ரிசல்ட் பரீட்சை முடிவுக்காக காத்து கொண்டே இருக்கிறாள். அப்போ she has been, he has been, she has been, it has been. இது very simple. இது அப்போ இதே நான் இந்த கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளாக படித்து வருகிறேன், படித்து கொண்டே இருக்கிறேன் சொல்றதுக்கு இப்போ ஜெனரலா எப்படி யூஸ் பண்ண, I am studying முடிச்சிடுறாங்க. I am studying. இப்போ இந்த ஸ்டுடியோ, இதுக்கு பாருங்க உச்சரிப்பு ஸ்டுடியோ. அதாவது நீங்கள் இந்த ஸ்டுடியோவில் எத்தனை வருடமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணும்னா how long. இது பாருங்க, இந்த how longக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா எத்தனை வினாடிகளாக, எத்தனை நிமிடங்களாக, எத்தனை மணிகளாக, எத்தனை நாட்களாக, எத்தனை வாரங்களாக, எத்தனை மாதங்களாக, எத்தனை வருடங்களாக, எல்லாத்துக்குமே how long, எவ்வளோ காலமாக, எல்லாத்துக்கும் இந்த how long have you been waiting here, நீங்க எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்க. how long have you been working here, எல்லாத்துக்கும் இந்த how long. அதுக்கு how many years கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. இந்த how longக்கு ஒரு விசேஷம் இதான். அப்போ கேட்குறோம் how long have you been working in this studio. நான் இந்த ஸ்டுடியோவில் கடந்த 2 வருடங்களாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். I have been working in this studio for the past 2 years. அப்போ இது past 2 years இந்த டியூரேஷனுக்கு சொன்னோம். இனி ஒன்று சின்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்கு, SINCE. சின்ஸ்னா இல் இருந்து, அதாவது ஜனவரியில் இருந்து 2004 இருந்து நான் இந்த ஸ்டுடியோவில் 2004 இருந்து வேலை பார்த்து கொண்டே இருக்கிறேன். I have been working in this studio since 2004. since ஜனவரியில் இருந்து, since டிசம்பரில் இருந்து, since my birthday என்னுடைய பிறந்த நாள் இருந்து. அப்போ சின்ஸ்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து சொல்லும்போது இருந்து சொல்லும்போது சின்ஸ். அப்போ how long have you been studying in this college. நீங்க இந்த கல்லூரியில் எத்தனை வருடங்களாக படித்து கொண்டிருக்கிறீர்கள். I have been studying in this college. How long? I have been studying in this college since 2004 இருந்து. அப்போ since சொன்னா இருந்து, for 2 yearsனா 2 வருடங்களாக. ஓகே, அப்போ இதே present perfect continuous. இப்போ past perfect continuous பாருங்க, இதே have been, has been, had been முடிஞ்சு. அடுத்தால நீங்க பார்க்க வேண்டியது had been. இதே ஒரு இறந்த காலத்தில் ஒரு செயலை நீங்க டியூரேஷனை காணிக்க வேண்டுமானால் past perfect continuous. நீங்க இப்போ இங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க. நான் 2 வருஷமா வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாலே அந்த ஸ்டுடியோவில் எத்தனை வருஷம் வேலை பார்த்து கொண்டு இருந்தீர்கள். how long had you been, அவ்வளவுதான். அப்போ நான் அந்த கல்லூரியில் 2 வருட காலமாக படித்து கொண்டே இருந்தேன், இப்போ படிக்கல. I had been studying, எல்லாம் ing தான் வரும். in this college for 2 years. உங்களுடைய சகோதரன் அரேபியாவில் இப்போ எங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறார், தேனாம்பேட்டை. அப்போ அரேபியாவில் எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. how long had your brother been working in Arabia. My brother had been working in Arabia for 5 years. 5 வருட காலம்
அரேபியாவில் வேலை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ இறந்த காலத்தில் ஒரு செயலை டியூரேஷனை காணிக்கிறதுக்கு had been. அது I had been, அதே தான் I had. இது ரொம்ப சிம்பிள். I had been எல்லாத்துக்கும் ing தான் வரும். ஸ்டடியிங், ஒர்க்கிங் போடுவோமே, I had been working, working. I had been working in Arabia for 5 years. நான் அரேபியாவில் 5 வருட காலம் வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போ வேலை பார்க்கல. இப்போ வேலை பார்த்தா I have been working வந்துடும். I hadn't been, had I been, இதே தாங்க எல்லாத்துக்கும். You had been studying in this school for 2 years. நீ இந்த ஸ்கூலில் 2 வருட காலம் படித்து கொண்டிருந்தாய். படித்து கொண்டு இருந்ததில்லை. You hadn't been, had you been studying in this school for 2 years? இந்த பள்ளிக்கூடத்தில் 2 வருட காலம் படித்து கொண்டே இருந்தாயா? இவ்வளவுதான். அதை எல்லாத்துக்கும் we had been, you had been, he had been, she had been, it had been, they had been. அப்போ இறந்த காலத்தில் ஒரு செயலை அந்த டியூரேஷனை சொல்லும்போது இதை சொல்றோம். அடுத்தால will have been, I will have been, இதே அதே மாதிரி teaching, teaching, I will have been teaching English, I will have been teaching spoken English for another 20 years. 20 நிமிஷம் இருப்போமா செகண்ட் இருப்போமான்னு தெரியல. அப்போ ஃபியூச்சர்ல ஒரு செயலை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் என்று சொல்றதுக்கு இதை சொல்லுவோம். How long will you have been teaching spoken English? I will have been teaching spoken English for another 5 years, for another 10 years. நீங்க இந்த கல்லூரியில் இனி எத்தனை வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருப்பீர்கள்? அப்போ ரிட்டையர்மெண்ட் தெரியும் இல்லையா? I will have been working in this college for another 5 years. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட். I won't have been, will have been, won't have been. அதே மாதிரி I won't have been working in this college for 10 years. Will I have been working? Will you have been working? Will he have been working? Will she have been working? Will it have been working? Will they have been working? அதே தான் question. அப்போ இதே வெரி சிம்பிள், எல்லாத்துக்கும் அதே தான். இதே யூசேஜ் ரொம்ப குறைவாக இருக்கு. அப்போ இதை நாங்கள் பார்த்தது என்னன்னா, ஏற்கனவே இதை நீங்கள் 4-5 சிடியில் பார்த்தது, ஒரே சிடியில் ஒரு சம பண்ணும். அதே நான் எப்படி சொன்னேன்னு ஒருக்கா சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு என்ன நம்ம பார்த்தோம்? அங்கே பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட், ஐ ரோட், ஐ டிடன்ட் ரைட், டிட் ஐ ரைட். அந்த டிட் வேற எங்கேயுமே வராது. ரெண்டாவது ஐ ரைட், ஐ டோன்ட் ரைட், டு ஐ ரைட். நான் எழுதுகிறேன், எழுதுவதில்லை, எழுதுகிறேனா. அவன் ஹீ ஷீ இட் ஹீ ரைட்ஸ், ஹீ டசன்ட் ரைட், டஸ் ஹீ ரைட். இந்த டூ டஸ் அங்கே போகாது, டிட் இங்கே வராது. அடுத்தால ஐ வில் ரைட், ஐ ஷால் ரைட், ஐ won't ரைட், வில் ஐ ரைட். இது முடிஞ்சு. அடுத்தால ஐஎன்ஜி ஃபார்ம். ஐ ஆம் ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங், ஹீ இஸ் ரைட்டிங், ஷீ இஸ் ரைட்டிங், இட் இஸ் ரைட்டிங். பாஸ்ட்ல ஐ வாஸ் ரைட்டிங், வி வர் ரைட்டிங். ஃபியூச்சர்ல ஐ வில் பி ரைட்டிங், எவ்ரிபடி வில் பி ரைட்டிங். பர்ஃபெக்ட் டென்ஸ் ஐ ஹவ் ரிட்டன், வி ஹவ் ரிட்டன், யூ ஹவ் ரிட்டன், தே ஹவ் ரிட்டன். He has written, she has written, it has written. I had written, past perfect, நான் எழுதி இருந்தேன். I had gone, we had gone, you had gone, they had gone, had they gone? Question. I will have gone, நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போயிருப்பேன். I will have gone to Chennai next week, போயிருப்பேன். We will have gone, you will have gone, அவ்வளவுதான். அடுத்தாலே I have been teaching spoken English for the past 25 years. I haven't been, have I been. You have been, you haven't been, have you been. He has been, he hasn't been, has he been. They have been, they haven't been, have they been. Past perfect. நான் அங்கே கன்னியாகுமரி நாகர்கோவிலில் 10 வருட காலம் 20 வருட காலமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்பித்து கொண்டிருந்தேன். இப்போ விட்டுட்டு வந்துட்டான். I had been teaching spoken English in Kanyakumari district for 20 years. Okay. I hadn't been, had I been. எல்லாத்துக்கும் இதே தான். ஃபியூச்சர் இனி நான் 5 வருட காலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்பித்து கொண்டிருப்பேன். ஐ வில் ஹேவ் பீன் டீச்சிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் another 5 years. முடிஞ்சுதா? அப்போ இதை எல்லாமே ஒரே செட்டில் ஆயிட்டு இதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் செல்லை கூப்பிட்டு கேட்கலாம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு.